ஒரு காலத்துல எப்படி இந்த மனுஷன் இப்போ அவரோட சம்பளத்தை குறைச்சிருக்காரு எவ்வளோன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் விக்ரம் நடித்து கடைசியாக திரைக்கு வந்த படம் தங்கலான். இந்த படம் வெளியாவதற்கு முன்பே விக்ரம் 63வது படத்தை சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் தயாரிக்க மண்டேலா பட இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்குகிறார் என அறிவிப்பு வெளியானது. கடந்த சில மாதங்களாக இந்த படத்தில் இருந்து ஒரு சில காரணங்களால் மடோன் அஸ்வின் வெளியேறினார் என தகவல் வெளியானது. இன்னும் இந்த படத்திற்கான இயக்குனர் யார் என்பது உறுதியாகவில்லை. இந்த நிலையில் இந்த படத்தை தங்கலான் படம் வெளியாவதற்கு முன்பே ஒப்பந்தம் செய்ததால் இந்த படத்திற்கு விக்ரமிற்கு 50 கோடி சம்பளம் பேசி ஒப்பந்தம் செய்துள்ளனர். ஆனால் சமீப காலமாக உள்ள டிஜிட்டல் சேட்டலைட் மார்க்கெட் நிலவரங்கள் மற்றும் விக்ரம் படங்கள் தொடர் தோல்வியை தழுவியதை கருத்தில் கொண்டு சாந்தி டாக்கீஸ் நிறுவனர் அருண் விஸ்வா விக்ரமிடம் சம்பளத்தை குறைத்துக் கொண்டு நடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இப்போதுள்ள சூழ்நிலையை புரிந்து கொண்ட விக்ரம் 50 கோடி சம்பளத்திலிருந்து 30 கோடி சம்பளம் பெற்று நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை திரைத்துறையில் பலரும் பாராட்டி வருகின்றனர்.